विभीषण विराट तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोज कोमल रुचिं रामं भजे श्यामलम् உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களாலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கனச்சுதாமரரேரே ஆயிரம் குழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமானகருளானேன் எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்பா அங்கே ஒத்து போட்டுக்க சொல்லு இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்பா அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாஜாய மதுரானந்த ரூபிணே மகாயக்கிய ஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் உத்திர்பலமஜோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாமஜாட்யம் வாக்படுத்வம் ஜகனும் ஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சேர்லாம் வைக்காதேங்க, வச்சு பேக்கெல்லாம் யாராவது உட்காருவா. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. பார்வதி பதயே ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி கம்பநாட்டாழ்வார் மகராஜிக்கு ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல திருவரங்கத்தானும் கிருபையினால் காமகோட்டி பக்த சமாஜம் ட்ரஸ்ட் சார்பில் வலசை ஜெயராமையர் தலைமையில் இந்த ராமாவதாரம் அனுபவிச்சுருக்கும். நான் முதல் நாள் உபன்யாசத்தில் சொன்னேன், கஜேந்திர மோட்சத்தை 6 காண்டத்திலையும் 9 விதமாக வர்ணிக்கிறான்னு சொன்னேன். கைகை வரம் கேட்டவுடனே ராமனை கூட்டின்னு வான்னு சொன்னான். அவன் ராமன் இப்போ டெசிக்னேட்டட் கிங். அவனுக்கு அதுக்குள்ள சிஐடி ரிப்போர்ட் போயிடுமே இங்கே என்ன நடந்ததுன்னு. அதுதான் ராமர்கிட்ட கற்றுக்கணும். கைகை பேசுகிறப்போ தெரியாத மாதிரி கேட்குறார். எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, ராமர்கிட்ட கற்றுக்கணும். வியாக்கியானத்தில் சொல்லுவா, தேனும் தண்ணும் தொட்டாப்புல இருக்கணும் லைஃப்பில். நம்ம யாரும் அப்படி இல்லாதனால்தான் சிரமப்படுறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ஃபேனையும் போடும். அது ஏதோ ஃபேனெல்லாம் சுற்றுறது காத்தையே காணும். அங்கே வருது, இப்படி என்னை அடைச்சி போட்டு உட்காத்திருக்கா, எதுவுமே நான் அங்கே உட்காந்துடலாம். ஆமாம், இப்போ ராமன் வரான் கைகேயியை பார்க்க. வேகமாக வரான்.
நீங்கள் இந்த ராமன் வேகமாக வர ஒரு ஃபோட்டோவை எங்கே பார்க்கலாம்னா ஆர்எஸ்எஸில் தான் வச்சுருப்பா. இப்படி கோதண்டத்தை வச்சுட்டு வேகமாக வருவார். அப்போ 2 பொம்மநாட்டி பேசிக்கிறா. ஒத்தி சொல்கிறா, இவன் போகிற வேகத்தை பார்த்தா ஆணையை காப்பாற்ற போன நாராயணன் மாதிரி போகிறான்னா. கஜேந்திர மோட்சத்தை எங்கே வச்சுருக்கான் பாருங்க. நீங்கள் 6 காண்டத்துலையும் 9 விதமாக சொல்கிறான். பாகவதத்தில் கிடையாது, நாராயணியத்திலாம் கிடையாது, கம்பராமாயணத்தில் உண்டு. ஆமாம், யானையை காப்பாற்ற போன நாராயணன் மாதிரி போறாங்கிறான் கம்பன். வாரணம் மறற்ற வந்து கரா உயிர் மாற்றும் நேமினாரணன் ஊக்கும் இந்த நம்பிதன் கருணை என்பார். இப்போ இங்கே யானை யாரு? தசரதன். முதல்ல யாரு? கைகேயி. இந்த யானை, இந்த வேடிக்கை என்னன்னா, இங்கே இந்த யானை செத்து போச்சு, முதல்ல பொழைச்சது. இங்கே இந்த யானைக்கு உயிர் முக்கியம் இல்லை. நல்லா கேளுங்கோ, உயிரினும் மேலான வாக்கு முக்கியம். நீங்கள் நல்லா கவனிக்கணும். நாம் வாழறோம் என்றாலே மற்றவர்களுடைய துணை இல்லாமல் வாழ முடியாது. நீ என்ன காரியம் அனுஷ்டானம்ங்கிறோம் சமஸ்கிருதத்தில், நீ ஏது செய்தாலும் இன்னொருத்தர் தயவு வேணும். இப்போ கல்யாணம் தினம் உஞ்சவர்த்தி எடுக்கிறேன்னா 10 பேரத்தில் அக்ஷதை போடணுமே, போட்டால் தானே என்னோட அனுஷ்டானம் ஜெயிக்கும். அக்ஷதை போடலன்னா சொல்லு. இப்போ கல்யாணம் வந்து உபன்யாசம் பண்ணுறேன்னா ஒருத்தர் ஏற்பாடு பண்ணணும், ஒருத்தர் மைக்கு வைக்கணும், நீங்கள் வந்து கதை கேட்கணும், கதை கேட்டால் போகிற அது சம்பாவனை பண்ணணும், எவ்வளவு இருக்குது. நீங்கள் அதுலேயே இப்போ சமைக்கிறதுக்கு சாமான் வாங்கி தரணும், தெரிஞ்சுக்கோ. நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கோங்க, இன்னொருத்தர் உதவி இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு கருத்து. இவன் 2 வரம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓய், அப்படியே வச்சுக்கோ. நீங்கள் 2 வரம் இவன் யாரை கேட்டு கொடுத்தான்? சரி, இவளுக்கு லீகலி ரைட்டு கிடையாது பரதனுக்கு பட்டம் கொடுன்னு சொல்றதுக்கு, மாரலியும் ரைட்டு கிடையாது. சட்டம் மூத்த பையனுக்கு தான், வேதமும் மூத்த பையனுக்கு தான் முக்கியத்துவம். இப்போ சாஸ்திரப்படியோ சட்டப்படியோ இவ கேட்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கருத்து. சரி, அவனை காட்டுக்கு போகணும்னு இவ சொன்னாலே ஆரை நம்பி சொன்னான். இவன் யாரு கொடுக்கறதுக்கு? ராமனை காட்டுக்கு அனுப்புறேன்னு இவன் சொல்ல முடியுமா? இல்லை அவ கேட்க முடியுமா? என்ன ஆங்கிள் அவ கேட்டானே புரியல. ஒர்ஸ்ட் லேடி. இவன் கொடுக்கறதுக்கும் ரைட்டு கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கைகேயி வரமும் கூனி சூழ்ச்சியும் ஏன் தோத்து போச்சுன்னா, ராமன் ஏற்றுக்கொண்டான், பரதாழ்வான் நிராகரித்தான். என்ன கேளுங்கோ. ராமன் ஏற்றுக்கலேன்னு வச்சுக்கோங்க, என்னப்பா உனக்கும் உன்னோட 2வது மனைவிக்கும் கஷ்டம்னு வரம் கொடுத்தேன்னா நான் ஆம்ட்டேனா? நீ யாரை கேட்டு என்ன காட்டுக்கு போகணும்னு சொன்ன? நீ நான் போமாட்டேன்னா போச்சே. அங்கதான் கவனிக்கணும். தசரதனுடைய வாக்கு வெற்றி அடைந்தது என்றால் ராமன் ஏற்றுக்கொண்டான்.
வரதாழ்வான் அதைத்தான் இங்கே கம்பன் கஜேந்திர மோட்சத்தோடு ஒப்பிடுறான். யானையை காப்பாற்ற போன நாராயணன் மாதிரி போனான்னா, இந்த யானை கொடுத்த வாக்கை காப்பதற்காக போகிறான். கொடுத்த வாக்கு, நீங்கள் அதைத்தான் ராமாயணத்தில் கற்றுக்கணும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொல்லேனே முந்தான குலதெய்வத்தை கும்பிடணும்னு நம்ம விட்டுட்டேள். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரல. நான் இப்போ சொன்னேனே, இப்போ இவற்றை கூட சொல்லியிருந்தேன் ஜெயராமையற்ற. பல கிராமங்களில் ஸ்ரீராமநவமி கோகுலாஷ்டமியில் நின்று போச்சு. 10 பேராத்தில் மண்டபப்படி ஏற்றுண்டு பண்ணா. இப்போ ஊரில் இருக்கிற வீட்டை விற்றுட்டு வந்துட்டா. நடக்கிறதோ? நான் என்ன சொல்கிறேன், நீ மெட்ராஸ் பாம்பே போ, ஊருக்கு போய் பண்ணு. வீடு ஏன் விற்கணும்? வீடை வச்சிருக்கலாம் முடியும், வந்தால் தங்கிறதுக்கு சொல்லு. ஏன் விற்கணும்? விற்றதும் விற்ற இந்து மதத்தை சேர்ந்தவன்ட்ட விற்கலாம் முடியும் சொல்லு. இன்னைக்கு எல்லாரும் அமெரிக்கா லண்டனில் போய் சம்பாதிச்சு விட்டு அங்கே வீடு கிடைக்குமான்னு கேட்குறான். எப்படி கிடைக்கும் சொல்லு? நம்ம முன்னோர்கள் சொத்து வச்சிருக்காள், போயிடுத்து. ஸ்ரீராம் எங்கிட்ட ஜோசியம் வந்து பார்க்குறா, ஜாதகத்தை பார்க்குறா. ஓ, ராமரை பூஜை பண்ணதா காட்டுறதே கட்டம். உங்கள் தாத்தா அப்பா ஸ்ரீராமநவமி நடத்தினாளான்னு கேட்டேன். ஆமாம், விட்டு போச்சுங்கிற. எப்படிரா நீ விளங்குவேன்னு? எல்லாரும் சம்பாதிக்கிறான், நிம்மதி இல்லை. இன்னைக்கு போய் பாரு, மெட்ராஸு பாம்பே டெல்லி அமெரிக்கா லண்டன் எல்லாரும் இந்து மதத்தை சேர்ந்தவன் பூரா போனானே, சம்பாதிக்கிறான். யாராவது ஒருத்தன் நிம்மதியாக இருக்கானான்னு கேட்டுவிட்டு நம்ம கேளு போய். காரணம் என்ன பாருங்க, தசரதன் கொடுத்த வாக்க ராமன் காப்பாத்தினான். நான் போக முடியாதுப்பா வனத்துக்குன்னா ஒரே வார்த்தை ஜோலி முடிஞ்சதே. பாருங்க, ராமர்கிட்ட கற்றுக்கோங்க அவர் என்ன பேசுறாருன்னு. ஆமாம், பேச்சில் எக்ஸ்பர்ட்டான ராமனே அனுமாரை பார்த்தவொன்னே பேச்சை குறைச்சுன்னு விட்டார். தெரியுமா உங்களுக்கு? அதை பார்க்க போகிறோம். இப்போ போகிறார் கைகிட்ட. அதில் இன்னொன்று கற்றுக்கோங்க, அவர் சொல்ல போகிறா. உங்கள் அப்பா ஒரு கட்டளை இட்டிருக்கார், சொல்லுங்க. என்ன? கடல் சூழ்ந்த உலக அவ பாருங்க, நான் வரங்கேட்டேன்னே சொல்லலை. உங்க அப்பா கட்டளைங்கிறா. கடல் சூழ்ந்த உலகத்தை பரதனே ஆளணும், நீ ஜடாமுடி தரித்து காவி உடை அணிந்து 2 வருடம் புண்ணிய நதியெல்லாம் நீராடி விட்டு வர வேண்டும் என்பது அரச கட்டளைனா. நான் வரங்கேட்டேங்கள என்ன கேளுங்கோ. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூடி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். நான் வரங்கேட்டேன்னு சொல்லலை. எங்க கம்பன் சொல்றான். நேற்றுக்கே நான் சொல்லிட்டேன், அதை இன்னைக்கு கம்பன் சொல்றான். இப்போ எங்க ராமனோட முகம் எப்படி இருந்ததுங்கிறான். அன்னைக்கு பூத்த தாமரைப்பூவை ஜெயிச்சதுன்னா. ஏன் தாமரைப்பூ மாதிரி சொல்லலைன்னா, சாயந்தரம் வாடிடும். அன்றலர்ந்த செந்தாமரையினை வென்றது. அப்ப சொல்றான், மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பெனோ.
அரச கட்டளைன்னு சொல்கிற ஓன் கட்டளையை மீற போகிறேனா? இன்னொரு அர்த்தம் பிரிக்கணும். மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி. நீ தான் வரம் கேட்ட. அவனுக்கு என்ன சார், டெசிக்னேட்டட் கிங்கு, பதவி ஏற்றுக்க போகிற ராஜா, சிஐடி கொடுத்துட மாட்டானா ரிப்போர்ட்டு? நீங்கள் நினச்சிருக்கீர்கள் உங்களுக்குள்ளே தான் இருக்கும்னு. நம்ம மாற்று விஷயம் எப்படி பக்கத்தாத்துக்கு போகிறது? சொல்லு, புரியுறதா? ஆமாம். இன்னும் பெருமைக்கு வளருவோம், இல்லை கஷ்டத்துக்கு வளருவோம். இல்லைன்னா நம்ம சமாச்சாரம் போகுமா? நீ அவா வம்பு பேசுறாங்கிற, அவா பேசல, நீ தான் போய் பேசுற. கேட்டுக்கோ, ராமாயணத்தை நம்ம யாருமே கடைப்பிடிக்கலை. ஒழுங்காக கடைப்பிடிச்சா நம்ம சௌக்கியமாக இருப்போம். ராமன்கிட்ட கற்றுக்கோங்க. ராஜ கட்டளைன்னு பேசுறா. இப்போ இன்னொரு பையனாக இருந்தால் என்ன கேட்பான்? எங்கள் அப்பா தசரத சக்கரவர்த்தி எங்க? அங்கே தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். எழுப்பு அவனை, வரம் கொடுத்தானான்னு கேட்கணும்னு கேட்கலாம் முடியும். ஆழ்குணர்வு மனு போடலை. ஆறு ராமன் போட்டானா? எங்கள் அப்பாவை கொண்டு வந்து எனக்கு நேரம் நிறுத்துனானா? கேட்கலாம் முடியும்? கேட்கலையே. அப்புறம் என்ன சொல்றார்? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. என் பரதன்ட்ட வாங்கி கொடுத்துருக்க, எனக்கு திருப்தி. என் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்னன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது. நீ என் தம்பிகிட்ட வாங்கி கொடுத்துருக்க, அவன் சித்திரக்கூடத்தில் எங்கிட்ட கொண்டு வந்து தர போகிறான். எங்கள் அண்ணன் தம்பி ஒத்துமை இன்னும் வலுக்கும். பார்த்தியா? இப்பணி தலைமேல் கொண்டேன், இப்பவே கிளம்பிட்டேன். காவிய கட்டிண்டர் கிளம்பினர் கோசலையை பார்க்கறதுக்கு. கௌசலைய அந்த இடத்துல இல்லை. அப்பாவை காட்டு சொல்லலை. நீ வரங்கேட்டையான்னு கேட்கலை. உனக்கும் அப்பாவுக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு கேட்கலை. ஒன்றும் கேட்கலை. ஏன் கேட்கல? பிரச்சனை இன்னும் வலுக்கும். நீங்கள் கற்றுக்கணும். பிரச்சனை வந்துடுத்து அந்த இடத்துல இருக்கப்படாது. ஆத்துக்காரியோட பிரச்சனை, சட்டையை போட்டுன்னு வெளியில் போயிடு. இல்லை உனக்கு ஆம்படையானோட பிரச்சனைன்னா நான் சுந்தரகாண்டம் படிக்கணும்னு உட்காந்துரும். நீங்கள் என்ன பண்ணுறீள்? பக்கத்திலேயே நின்று சண்டை போடுற. எப்படி நிம்மதி வரும்? சூடாக காப்பியை கொண்டு வந்து வைக்கிறா டம்ளரில். அப்படியே விட்டுக்க முடியுமா? நாக்கு பொத்து போயிடும். சூடாக இருக்குது காப்பி. சூட்டை தணிக்க என்ன பண்ணுறோம்? டவராக்கு மாத்திரம் ஆத்திக்கிறோங்க. அது டவராக்கு மாத்திரம் இடத்தை மாற்றினா சூடு குறையும். புரிஞ்சுதா? ஆமாம். இன்றைக்குமே ப்ராப்ளம் அங்கேருந்து நகர்ந்துடணும். அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப சௌரியம். ஃபோன் வருது போகிறேன்னு உள்ள. ஆமாம், இது மணியே அடிக்கலை, இல்லை சைலண்டில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறான். என்ன புழுகலாமே. இல்லைன்னா நான் ஒருத்தரை கூப்பிடணும்னு சொல்லியிருந்தேன், கூப்பிட்டு வரேன், 8 ஹவர் எடுக்கலைன்னு போயிடணும். Whenever you have problem, you should away from that place. ராமாயணத்தில் கற்றுக்கோ. காவிய கட்டிண்டர் கௌசலையை தேடின்னு போகிறார். என்ன கேளு அடுத்தது? ஆமாம், நீ சப்ஜெக்ட் பூரா உத்தியோகத்தில் இருக்கிற, வியாபாரத்தில் இருக்கிற உங்களுக்கு தான், எனக்கும் சேர்த்தான். இப்போ பாருங்க, கவரி வெண்ஜாமரம் வீசுறதுக்கு ஒத்துரு இல்லை ராமனுக்கு, கொடை பிடிக்க ஒத்துரு இல்லை.
குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கிய ஒத்துரு இல்லை. ஏன் இல்லை? பதவி இல்லை. இல்லை, அதான் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பதவி இருக்கிற போதே இல்லாத மாதிரி இருக்கணும். பட்டினத்தார் சொன்னார், செத்தாரை போல் திரி. எங்கள் அப்பா உபன்யாசம் நடத்தினவர்னு சொன்னேன். இந்த உபன்யாசம் பாட்டு கச்சேரியெலாம் அப்போ வச்சா இந்த வித்வான்கள் வந்து இறங்கினாலே பாடாப்படுத்துவா. அதனால தான் நடத்துகிறதே நின்று போச்சு. அது வேறு. எங்கள் அப்பா அதனால தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உத்தராத்தில் உன்னை திண்ணையில் தங்க வச்சாலும் இருக்கணும், மோருஞ்சாதம் போட்டாலும் சாப்பிடணும், அவாத்தில் உத்தராக இருக்கணும். அப்படின்னா ராமாயணம் சொல்லு, இல்லைன்னா வேலைக்கு போயிடுன்னர். ஆமாம், தமிழ்நாடு பூரா நீ கேளு, நான் போன அட்ரஸ் எல்லாம் தரேன். என்னை அவாத்தில் ஒத்தராக தான் ட்ரீட் பண்ணுவா. நான் என்னை பிடுங்கி எடுப்பா. உங்களுக்கு என்ன பிடிக்கும் நான் செஞ்சு தரேன். அவள் 5 தடவை கேட்டால் தான் 6ஆம் தடவை சொல்லுவேன், இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு. நான் 15 வயசுலேருந்து ராமாயணம் சொல்கிறேன். நான் சின்ன பையனாக இருந்து போகிற போது எல்லோரும் பயப்படுவா, சின்ன பையனை கூட்டின்னு வந்துட்டேன்னு. மாமி தங்கியிருக்கிற வாழத்து மாமி சேவிப்பா, என்னம்பே இங்கே பார்க்க பச்சை குழந்தையா இருக்கள், அங்கே பாடாப்படுத்துகிறேள், பிரமாதம். லாட்ஜில் தங்க மாட்டேன், என்னை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கூட்டின்னு போங்கன்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் விரும்பவே மாட்டேன். இப்போ இங்கே மெட்ராஸில் லோக்கலில் பாரு எங்காவது இப்போ எல்லாம் மேடையில் பாலே குடிக்கிறது இல்லை ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நானே ஜலம் எடுத்துன்னு வரேன், நானே ஆட்டோ வச்சுன்னு வந்துடுவேன். ஆட்டோவுக்கு பணம் கேட்பேன், அவ்வளோதான். யாராவது என்னோடய தொண்டன் ரொம்ப பிரியமானவன் காரில் கொண்டு விடுறேன்னா அதுவும் யோசித்து சொல்லுவேன். 2 தடவை அவன் உண்மையாக இருக்கானான்னு பார்த்துட்டு தான் போவேன். ஒருத்தரையும் எனக்கு இதை கொடு அதை கொடு. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, பேப்பர் அவாத்தில் வாங்கினா படி, இல்லை நீ பைசா கொடுத்து வாங்கும்பர். அதனால தான் எனக்கு 50 வருஷமாக வண்டி ஓடின்னு இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் உத்தியோகத்துக்கு போயிருந்தேன். ஊரையே சொல்கிறேனே, நெய்வேலி போயிருந்தேன். அங்கே உத்தராத்தில் தங்கி இருக்கு. அவர் பெரிய அதிகாரி, ஜீப்பில் வந்து இறங்குறார் சாயந்தரம் 6:30 மணிக்கு. எனக்கு 7லேருந்து 9 உபன்யாசம். உங்களை வேணால் ட்ராப் பண்ண சொல்கிறேனே. உங்கள் ஜீப்பான்னு கேட்டேன். இல்லை, கம்பெனியோட. நான் வேலை பண்ணலையே கம்பெனிக்கு, எனக்கு ஆட்டோ வரும், நான் போய்க்கிறேன். நான் அதில் போனேன்னு வச்சுக்கோங்க, இதை ஒருத்தர் நோட் பண்ணி அவர் பேரை எழுதி போட்டுருவான். அவர் வேலைக்கு தான் ஒலை. புரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கோங்க. போகக்கூடாது. நடந்து வேணாலும் போகலாம், நம்ம செலவழித்து ஆட்டோவில் போகலாம். ஐஜி ஆர்வி சுப்பிரமணியம்னு ஒரு பிராமணன் இருந்தார், தெரியுமா ஐயங்கார்? தெரியுமா? அவரோட பரிச்சயம் உண்டா? இல்லை. இங்கே அசோக் நகரில் போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அங்கே மல்லிகேஸ்வர கோயில், அங்கே உபன்யாசம் பண்ணுறேன். அவர் நின்றுண்டே கதை கேட்பார். ஸ்மார்த்த பிராமணன். அவர் என்னை இறங்கினவுடனே கேள்வி கேட்டார், நீர் ஸ்மார்த்தன், ஆழ்வார் பிரபந்தம், பெரியவாச்சாம்புள்ள வியாக்கியானம், வைஷ்ணவ சம்பிரதாயம் நன்னா சாதிக்கிறீர், யார்கிட்ட கத்துண்டீர்னர்? எனக்கு ஒரு 10 நாள் வில்லி பாரதன் டேட்டு கொடும், யாரையும் கூப்பிட மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச 20 பேர் தான் வருவா, அவருக்கு ஜோசியம் தெரியும்,
என்னை கூப்பிட்டு உபன்யாசம் வச்சார் கோடம்பாக்கத்தில். ஆமாம், அவர் சொல்லுவார், அவர் சீப்பை கொடுத்து அனுப்புகிறேன்னு மாட்டேன்னு ஆட்டோவில் தான் போயிட்டு வந்தேன். தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவா, உத்தியோகத்தில் இருக்கும்போது யாரையும் வேலையே சொல்லக்கூடாது. நீ அதிகாரியாக இருந்தாலும், ஏன்னா ரிட்டையர் ஆன இன்னைக்கு மதிக்க மாட்டான். தெரிஞ்சுக்கோ.